அனைவருக்கும் வணக்கம். நான் சின்னத்திரையில் பல வேடங்கள் போட்டிருக்கிறேன். ரஜினிகாந்தாக, பிரபுவாக, காதல் தண்டபாணியாக, விஜயகாந்தாக, விஜயகுமாராக, ஏன் அஜித் குமாராகவும் வேடம் போட்டிருக்கிறேன். ஓட்டா நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன், ஓடுறேன்னு சொல்லல. ஆமா, இப்போ என்ன கட்ட போட்டுக்கிற? கமலஹாசன். சாராயம் காசுல மாதிரி கமலஹாசன். சரி, மேல சொல்லு. சாரி பாஸ், பிரசன்டட் பை தாசில்தார். பொதுவாகவே மனிதர்களுக்கு பல முகங்கள் உண்டு. அது சில இடங்களில் மட்டும்தான் வெளிவரும். கடன் வாங்கும் போது ஒரு முகம், அதே கடனை திருப்பி கேட்கும் போது ஒரு முகம், சரக்கு அடிக்கும் போது ஒரு முகம், அடித்த சரக்கை வாந்தி எடுக்கும் போது ஒரு முகம், எலும்பு கடிக்கும் போது ஒரு முகம், கடித்த எலும்பு பல்லில் மாட்டிக்கொண்டு குச்சியால் குத்தும் போது ஒரு முகம். நான் வரும்போது எலும்பு கடிச்சேன். அதான் நீங்க நினைக்கிற மாதிரி இது மாட்டு இறைச்சி இல்ல, பல்லுல மாட்டின இறைச்சி. என்னதான் சொல்ல வர? இப்போ உங்களுக்கு கோபம் வருது இல்ல? வெரி வருதுடா. சாரி பாஸ், பிரசன்டட் பை தாசில்தார். இதுதான் நம்மளோட ஷோ. ஒரே ஒரு செட்டு, 62 கேமரா. சாரி பாஸ், 22 கேமரா. நீங்க திருந்த மாட்டே நீ. சாரி பாஸ், பிரசன்டட் பை தாசில்தார். 2 கேமரா. அப்படி வா. 14 பிரபலங்கள். சாரி, 14 பிராபலங்கள். நீங்க ஓடவும் முடியாது, உட்காரவும் முடியாது, நிற்கவும் முடியாது, படுக்கவும் முடியாது. I'll be watch you. Welcome to the show. Sorry boss, presented by தாசில்தார். வரப்போற அந்த முதல் பிரபலம் யாருன்னு இப்ப பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப மங்களகரமாக ஆகுறீங்களே. ஆமா, என்ன சரகு வாசனை வருது? நேத்து போடுது சார், லைட்டா. நேத்து போடுதா? ஆமா நீ கால்ல போடல? கால்ல போடலாம் தான் புடிச்சிட்டு வந்தாங்க சார். ஏ, புஷ்டு வந்தாங்களா? என்ன புஷ்டு வந்தாங்கன்றீங்க? நல்லா சரக்கு அடிச்சுட்டு பார்க்கில் தூங்கி நின்றேன் சார். அதான் சாரி பஸ் நிகழ்ச்சிக்கு வரீங்களான்னு கேட்டு கூட்டின்னு வந்துட்டாங்க சார். என்ன சொல்லி கூப்பிட்டாங்க உங்களை? வேலை இல்லையான்னு கேட்டாங்க. வேலை இல்லை, என்ன அதான் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆமாம், என்ன வேலை சார்? வேலையே இல்லை, அதான் வேலை. சூப்பர் சார். சரி, உங்க பேர் என்ன? சார் நான் தான் சார் டாஸ்மார்க் சோலாபுரி. ஆமா, நீங்க என்ன சரக்கு சாப்பிட்டீங்க? மேன்சன் ஹவுஸா? ஆமாம் சார். எப்படி சார் கண்டுபிடிச்ச? அதான் ஹவுஸ் ஃபுல்லாக அடியுதே சார். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். 100 நாள் நீங்க இங்கே தான் இருக்கணும் சார். 100 நாளா சார்? ஆமா. 100 நாள் வேலை இல்லையா சார்? ஆமா. சூப்பர் சார். ஃபோன் எதுவும் பேசக்கூடாது இல்லைன்றீங்களா? ஃபோன் எதுவும் இல்லையா சார்? பரவாயில்ல, சந்தோஷமா போச்சு. ஆனால் மற்றெல்லாம் வச்சுக்கிறேன் சார். மற்றதுன்னா அது அப்புறமா பார்ப்பீங்க. அதெல்லாம் வச்சுக்கூடாது, எடுங்க சார். என்ன என்ன அதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது சார். நல்லா அதெல்லாம் வச்சுக்கிட்டு உள்ள போகக்கூடாது. நான் வச்சுக்கிறேன் சார். ஊருகா ஆத்தணும் இல்லையா? ஊருகா சொல்லிக்கிறேன் சார். சாரி பாஸ், நீங்களே வச்சிங்க. சாரி சார். சார் ரோடுக்குள்ள போலாமா சார்? நம்ம நிகழ்ச்சியோட பேரை சொல்லிட்டு போங்க. சாரி பாஸ், பிரசன்டட் பை தாசில்தார். பிரசன்டட் பை தாசில்தார். ஆமா சார், சார் தாசில்தார். விவோ இருக்கும்போது தாசில்தார் இருக்கக்கூடாதா சார்? அதான் இது சார். யோ சார், இப்ப சொல்லு. சாரி பாஸ், பிரசன்டட் பை தாசில்தார். சாரி பாஸ், பிரசன்டட் பை தாசில்தார். சார், இதுக்காக 500 நாள் இருக்கலாம் சார் உங்க கூட. சாரி பாஸ், பிரசன்டட் பை தாசில்தார்ல அடுத்து வரப்போற செலிபிரிட்டி வாங்க 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 வாங்க. ஆமா, உங்க பேர் என்ன? நான் தானே கஞ்சா சவுப்பு. கஞ்சா சவுப்பா? ஆமாண்ணே. கஞ்சா கருப்பா தானே இருக்கு. ஏனே, கஞ்சா கருப்பு இருக்கும்போது கஞ்சா சவுப்பு இருக்க கூடாதா? ஆமாண்ணே. யாருண்ணே நீங்க? கமலஹாசன். அண்ணே, கோயம்பேடு மார்க்கெட்ல கமலா பழம் விற்கிற காசு மாதிரி இருக்கீங்க. நீங்களா கமலஹாசன்? இது என்ன சோனே? இதுவா? சாரி பாஸ், பிரசன்டட் பை தாசில்தார். ஐயோ, 100 நாள் வேலைன்னு சொன்னாங்க, அதனால தான் மண்வெட்டியால எடுத்துட்டு வந்தேன். என்னண்ணே நீங்க இப்படி சொல்றீங்க? தம்பி, 100 நாள் வேலை, ஆனா அந்த வேலை கிடையாது. வேற என்ன வேலைனே? வேலையே செய்யக்கூடாது, அதான் ஏன் வேலை. ஐயோ, கரும்பு தின்ன கூலியா? சந்தோஷமே. உள்ள போக தம்பி, உள்ள வீட்டுக்குள்ள போக. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில வர செலிபிரிட்டி யாருன்னு பார்ப்போம்.
வா வெல்கம் டு த ஷோ. கெட்டப்பு போட்டீங்க 10, எங்க போச்சு உங்க கெத்து? என்ன ஆச்சு அண்ணா, உங்களுக்கு என்ன ஆச்சு அண்ணா? வினு சக்கரவர்த்தி வாய்ஸ் ரைட்டா தான் வரும், கமல் வாய்ஸ் ட்ரை பண்றீங்களே, என்ன ஆச்சு அண்ணா? நானே ஜனராஜ் உங்களுக்கு வாய்ஸ் என்ன வந்து ஆச்சு ஃபீல் அண்ணா? பண்ணுகிறேன். என்னடா நீ அநேகன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பாடலாசிரியரா இருக்கேன். எழுத்தாளராகவும் இருக்கீங்க. ஆமா, நிறைய பாடல் எழுதியிருக்கேன், எழுத்து நிறைய எழுதியிருக்கேன். நிறைய பாட்டு, என்னென்ன பாட்டுலாம் எழுதிருக்கீங்க? நான் பாப்பா பாட்டுலாம் நான் தான் எழுதியிருக்கேன். பாப்பா பாட்டா? ஆமா. அது நீங்க எழுதுன பாட்டா? ஆமா, பாப்பா பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன். இல்லையே, பாப்பா பாட்டு பாரதி எழுதினார் தான் நான் கேள்விப்பட்டேன். ஏங்க நானும் எழுதியிருக்கேங்க பாப்பா பாட்டு. நீங்க பாப்பா பாட்டு ஒன்றும் புரியலையே. எங்க ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். வேற ஏதாவது பாட்டு நீங்க எழுதிருக்கீங்களா? நிறைய பாட்டு எழுதியிருக்கேன் சார். என்ன பாட்டு? பெண்களை பத்தி கூட எழுதியிருக்கேன். பெண்களை பத்தி? பெண்களை பத்தி. நீங்க ஒரு பெண்ணியவாதியா? ஆமா. பரவாயில்லையே, ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. இப்படி ஒரு சமூக ஆர்வலரை நம்ம பார்க்க முடியாது. எங்கேயோ சந்தில் கானா பாட்டு உட்காந்து பாடிட்டு நீ பாரதி பாட்டு பெண்களை பத்தி பெருமையா பாட்டு எழுதுறியா? ஒழுங்கா உள்ள போயிரு, இல்ல அடிக்கிற இடத்துல இங்கிருந்து வெளியே ஓடுவேன். என்ன ஆச்சு அண்ணா, உங்களுக்கு என்ன ஆச்சு அண்ணா? உனக்கு என்ன ஆச்சு? தயவு செஞ்சு உள்ள போறாடே. நல்லா தானே இருந்தீங்க. உள்ள போடா, வீட்டுக்குள்ள போறாடே. இந்த மாதிரி பைத்தியக்காரெல்லாம் யாரையும் கூட்டிட்டு வந்தது? ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வர அடுத்த செலிபிரிட்டி யாருன்னு பார்ப்போம். நீங்க சினிமா துறையை சேர்ந்தவங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு பார்க்கும்போது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்ன? நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. இருமா, உன் பேர் என்ன சொல்லு. ஆர்டரா போறேன் சார். உன் பேரை சொல்லிட்டு அப்புறம் நீங்க. என் பேர் ஜூலி. ஜூலி. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. ஜாலிமா. இல்ல, ஜூலியா ஜாலியா கரெக்டா சொல்லுங்க. எப்படி வாய்க்கு வருதோ அப்படி கூப்பிடுங்க. ஜூலினா ஜூலி, ஜாலினா ஜாலி. ஜூலினா ஜூலி, ஜாலினா ஜாலி. ஜாலின்னு பசங்க முன்னாடி சொல்றாத. இல்ல, கமல் கெட்டப் இப்பதான் வேலை செய்யுது. ஓகே, சொல்லுங்க ஜூலி, நீங்க எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்க? போராட்டம் பண்ணிட்டு இருந்தேன் சார், அப்படியே என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. போராட்டமா? என்ன போராட்டம்? மதுக்கடையை திறக்க சொல்லி போராட்டம் பண்ணேன் சார். என்னங்க அது அநியாயமா இருக்குது. ஊர்ல இருக்கிற பொம்நாட்டிங்கெல்லாம் மதுக்கடையை மூட சொன்னா நீங்க மதுக்கடையை திறக்க சொல்றீங்க, எதுக்கு? மதுன்றது என்னோட ஃப்ரெண்டு சார். அந்த பொண்ணு கடனை உடனே வாங்கி ஒரு பியூட்டி பார்லர் திறந்துச்சு. என்ன எதுன்னு கேட்காம அதை மூட்டானுங்க. அதை திறக்க சொல்லி போராட்டம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டானுங்க. ஜூலி இரு ஜூலி, அட பேசிக்கலாம் ஜூலி, ஒரு 2 நிமிஷம் இருவியா? சரிவா நில்லு. ஜூலி, நான் சொன்னதே இந்த கடை, நீ சொன்னது உன் ஃப்ரெண்டு கடை. அது தெரியாம இப்போ நான் வந்து உள்ள பழி போட்டதுல எல்லாத்தையும் மறந்துட்டேன் ஜூலி. நான் ஒண்ணும் இல்ல. இல்ல சார், நான் போராட்டம் பண்ணதா இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இங்க வா, தள்ள என்ன துண்டு. நான் மறந்துட்டியா? எங்க அப்பா ஆட்டோ ஓட்டுவாரு. நல்ல விஷயம் தானே ஆட்டோ ஓட்டுறது. அப்புறம் என்ன அதுல தப்பு? நல்லா ஒரு நாளைக்கு 500 எங்க அப்பா லாரி ஓட்டுவாரு. எங்க அப்பா லாரி ஓட்டுவாரு. உள்ள போடா. உங்க அப்பா லாரி ஓட்டா, நீ கிளீனரா? பாக்கும்போதே தெரிஞ்சு போ. அவங்க அப்பா பக்கத்து வீட்டுல ஆண்டி ஓட்டுவாரு. வீட்டுக்குள்ள நடக்குது. வீட்டுக்குள்ள போ, வெளியே வராத. இல்ல நான் கண்டிப்பா போராட்டம் பண்ண போறேன் சார். ஆடு மேய்க்கிற மாதிரி ஆகிட்டீங்க. டேய், நான் போராட்டம் பண்ண போறேன் சார். இருக்கு ஜூலி, அதாவது போராட்டம் பண்ணு தப்பு இல்லை. போராடும் போது உஷாரா பண்ணு. இல்லைன்னா எதனா ஒரு டிவி உள்ள கூப்பிட்டு ஏதாவது செலிபிரிட்டியா போட்டு அப்புறம் அழ வச்சு அமுச்சு விட்டுருவானுங்க. அதுக்காக சொல்றேன். அதுக்குதான் இது வச்சிருக்கேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.